கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். ருத்ர பிரார்த்தனா அவர்கள் எழுதிய நெஞ்சமெல்லாம் அலறி அத்தியாயம் 3. வா வா தாமர என்ற வளர், நீ நொண்டி குதிரையா இல்ல நல்ல குதிரையா என்று கேட்க ஒன்றும் புரியாமல் அலறி பார்த்தாள் தாமரை. அவளும் எனக்கு ஒன்றும் தெரியாது என்பதாய் உதட்டை பிதுக்கவும், புரியலத்த என்றாள். அலர்விழியை முறைத்த வளர்மதி தாமரையிடம் சற்று முன் அரங்கேறிய அலரின் அளப்பறைகளை விவரித்து, நொண்டி குதிரைக்கு நான் ரவையை எப்படி வறுக்கணும்னு சொல்லாதது தான் சாக்கு. அதான் நீயும் இப்படி நொண்டி சாக்கு சொல்லிட்டு தெரியுறியா இல்லை ஏதாவது உருப்பட்டு இருக்கியான்னு கேட்டேன். ஐயோ அத்தை, இவ கூட சுற்றுறதுனால நானும் அப்படித்தான்னு முடிவு பண்ணிடாதீங்க. எங்கள் அம்மா 10ஆம் கிளாஸ் லீவ்லேயே என்னை ட்ரில் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நான் இப்போ ஓரளவுக்கு நல்லாவே சமைப்பேன். அது மட்டும் இல்லை, காலேஜ் முடிச்சு வந்ததும் பாத்திரம் துளக்கிறதுலேருந்து வீடு கூட்டுற வரை செய்வேன். இவ்வளோ ஏன், எங்கள் வீட்டில் நைட்டு சமையலே நான் தான் தெரியுமா என்று இல்லாத கலரை உயர்த்தவும் வளர்மதி கண்களால் அலரை எரிக்கவும் சரியாக இருந்தது. பொம்பளை பிள்ளைனா இப்படித்தான் இருக்கணும். அதை விட்டு படிக்கிறேன்னு புக்கை எடுத்து வச்சுக்க வேண்டியது, இல்லையா அப்பா பின்னாடியே அப்படியே ஓட்டம் பிடிக்க வேண்டியது. படித்தா மட்டும் போதுமா? நாளைக்கு கட்டிக்கிட்டு போகிற வீட்டில் இவ படிப்பு வயிற நிறைக்குமா இல்லை இவ ஆக்கி போட்டு நிறையுமா? நீயே சொல்லு தாமரா என்று அவளையும் கூட்டு சேர்த்து கொண்டார். ஆமாத்த, நீங்கள் சொல்கிறது 100க்கு 100 சரி. அதனால தான் நானே இப்போவெல்லாம் எங்கள் அம்மா சொல்லாட்டியும் எல்லாத்தையும் கேட்டு கேட்டு கற்றுக்கிறேன். போகிற இடத்துல நம்மளை ஒரு வார்த்தை பேசிடக்கூடாது பாருங்க என்றாள் கெத்தாக. அவ்வளவுதான். அலரின் இரத்த அழுத்தம் எக்கச்சக்கமாய் கூடிவிட்டது. ஏய், இப்போ என்கிட்ட பேச வந்தியா இல்லை எங்கள் அம்மா கிட்டேயா? அவங்க கிட்ட தான் நான் கிளம்புறேன் என்று கோபமாக திரும்பவும், நினச்சேன். ஆனால் நீ எங்கே கிளம்புனாலும் அதுக்கு முன்னே வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகாயெல்லாம் நறுக்கி கொடுத்துட்டு கிளம்பு என்றதில், மா என்று சினுங்கிக் கொண்டே திரும்பியவள், இப்போ திருப்தி அடி என்று தோழியை பார்க்கவும், தாமரையோ கத்திய கொடுங்கத்த என்றவாறே வெங்காயத்தை எடுத்து உரிக்க ஆரம்பித்தாள். அடியே, நீ ஏற்கனவே போட்ட பிட்டுக்கே எங்கள் அம்மா என்னை குறைஞ்சது 3 மாதத்துக்கு வச்சு செய்யுமே என்று தோழியை உள்ளுக்குள் அர்ச்சித்தவள், இதிலிருந்து தப்பிக்க ஒரே வழி நல்ல பிள்ளையாக கேட்டதை செஞ்சு கொடுத்து விட்டு ஓடுறது தான் என்று முடிவெடுத்து தாமரையிடம் இருந்து வெங்காயத்தை பிடுங்கி அறிய ஆரம்பித்தாள். தாமரை வளர்மதிக்கு வேண்டிய உதவிகளை செய்ய போண்டா போட ஆரம்பித்தவர் அலரிடம், நீயும் போடு என்றார். உடனே அன்னையை மேலும் கீழும் பார்த்தவள், ஆனாலும் அது எப்படிம்மா? திருவிழாப்போ தீக்காயத்தோட வரவங்களை வரவேற்க தயாரா இருக்க செமதில்லான ஆளுதான் நீ எனவும் சில நொடிகள் பிடித்தது வளர்மதிக்கு அவள் கூறியதை புரிந்து கொள்ள. அலர் அங்கிருந்து நகர பார்க்க அவள் காதை பிடித்து திருகிய வளர், சமைக்கத்தான் தெரியாது, சாப்பிட தெரியுமில்ல, அதையாவது உருப்படியா பண்ணிட்டு போ, இல்லாட்டி உங்க அப்பா வந்து வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பார். எனக்கு இது தேவையா என்றவர் இருவரையும் அமர வைத்து கேசரி போண்டா பரிமாறி காஃபி பருக வைத்தே கிளம்ப அனுமதி அளித்தார். வளர்மதியிடம் சொல்லிக்கொண்டு கிளம்பி வெளியில் வந்ததும் தாமரையின் தலையில் கொட்டிய அலர், ஏண்டி, எங்க அம்மா என்னை தாளிக்க கிள்ளி போடவா இங்க வந்த நீ என்று கேட்டு மீண்டும் கொட்டினாள். என்னடி இப்படி சொல்லிட்ட, நான் உன் நண்பிடி, என்ன போய் சந்தேகப்படுறிய என்று வராத கண்ணீரை துடைக்க, போதும் போதும், ஆஸ்கர் ஆன் த வே என்று அலர் தாமரையை இழுத்து கொண்டு கேட்டை திறக்கவும் அவர்களை எதிர்கொண்டார் நீலவேணி. மஞ்சள் பூசிய மங்களகரமான முகத்தில் குங்கும பொட்டு வைத்து தலை நிறைய மல்லிகைப்பூ சூடி புன்னகை தவள இரு கரங்களிலும் பைகளை ஏந்தி நுழைந்தவரை கண்ட அலர், அத்த என்று ஆர்ப்பரிப்போடு ஓடி சென்று அணைத்து கொண்டாள். வாங்கம்மா, நேத்தே வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன் என்ற வளர் தண்ணீர் கொண்டு வந்து கொடுக்க தாமரை அவரிடம் நலம் விசாரித்தவள் அலரோடு வெளியில் வந்து, உங்க அத்தை வந்ததுக்கப்புறம் நானெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியவே மாட்டேன். சரி, எப்போ கிளம்புவ சொல்லு என்கவும், திங்கக்கிழமை காலேஜ் அட்டன் பண்ணணும், அதனால அப்பா ஞாயிற்றுக்கிழமை கூட்டிகிட்டு போயிடுவாருடி. என்னடி இது, திருவிழா முடிஞ்சதும் உடனே கிளம்புற? இன்னும் கொஞ்ச நாளில் எக்ஸாம் வருது தாமரை, கண்டிப்பாக போயாகணும். சரி, நாளைக்கு வீட்டுக்கு வா, பேசலாம் என்று தாமரை கிளம்பவும் உள்ளே நுழைந்த அலர் வளர்மதியோடு பேசிக்கொண்டிருந்த நீலவேணியிடம், அத்த எப்படி இருக்கீங்க என்று கட்டிக்கொண்டு செல்லம் கொஞ்சினாள். நான் நல்லா இருக்கேன்டா தங்கம், நீ எப்படி இருக்க என்று உச்சி முகரவும் இன்னும் சலுகையாய் சாய்ந்து கொண்டாள் அவரிடம். நீலவேணி நாதனின் அக்கா, வீட்டிற்கு மூத்தவர்.
இவருக்கும் நாதனுக்கும் 13 வருட இடைவெளி. தாயாய் நாதன் சரஸ்வதி மற்றும் பிரகாசத்தை வளர்த்தவர். அதனால் நாதனுக்கு எப்போதும் அக்கா மீது தனி பாசம் உண்டு. இவருக்கு 2மே ஆண் பிள்ளைகள்தான். அவர்களுக்கும் திருமணம் முடிந்து வேலை காரணமாய் பிள்ளைகள் இருவரும் இருவேறு திசைகளில் இருக்கின்றனர். அதனால் சுடர்கொடி மற்றும் அனைத்து தம்பி மகள்களின் மீதுமே பிரியம் அதிகம். அதிலும் அலர் மீது சற்று அதிகமே. அவளை அழைத்து கொண்டு நீண்ட முன்னறைக்கு சென்றவர் அங்கிருந்த தன் பையை திறந்து அலருக்கு பிடித்த கொழுக்கட்டை, போலி மற்றும் பால்கோவாவை எடுத்தவர் கொழுக்கட்டையை தானே அவளுக்கு ஊட்டிவிட்டார். அதை சுவைத்தவாறே, போங்கட்டா, நான் உங்கள் மேலே கோவமாக இருக்கேன். இபிகோ செக்ஷன் 420 படி உங்கள் மேலே சீட்டிங் கேஸ் போட போகிறேன் என்றாள் அலர். அப்படியா? ஏன்? கேஸ் போடுற அளவுக்கு என் செல்லத்துக்கு என் மேலே என்ன கோவம் என்று சிரித்தவாறே அவள் கன்னத்தை பிடித்து கேட்க, பின்ன என்னத்த, போன வருஷம் திருவிழாவுக்கு வந்தது நீங்கள். நான் காலேஜ் சேர்ந்தப்போ எத்தனை முறை உங்களுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன், நீங்கள் வந்தீங்களா? என்னை ஏமாத்தினதுக்கு தான் கேஸ் என்று சினிங்கினாள். அவள் மூக்கை பிடித்து ஆட்டியவாறே, இதுதானா? நான் கூட என்னவோ ஏதோன்னு பயந்துட்டேன் செல்லம். நீ கூப்பிட்டப்போ அறுவடை காலஞ்செல்லம், போட்டது போட்டபடி விட்டுட்டு வர முடியாதுன்னு நான் நாதன்கிட்ட அப்பவே சொன்னனேடா, உன்கிட்ட சொல்லலையா எனவும் முகத்தை சுருக்கியவாறே, அதெல்லாம் உங்கள் தம்பி ரொம்ப பர்ஃபெக்ட், உடனே சொல்லிட்டார். ஆனாலும் உங்களுக்கு நான் முக்கியம் இல்லையா என்றால் அன்றைய ஆசை நிறைவேறாத ஏக்கத்தோடு. அப்படியெல்லாம் இல்லடா செல்லம், மாமாவால் தனியாக எல்லாத்தையும் சமாளிக்க முடியாது. நான் இல்லாட்டி வேலை செய்கிறவர்களுக்கு யார் சாப்பாடு போடுவாங்க, நீயே சொல்லு என்று கேட்கவும் தான் சமாதானம் ஆனாள். தன் முன் காஃபியை நீட்டிய வளர்மதியிடம், எங்க வளரு, நாதனும் கதிரும் ஆளக்கானோ? அவர் திருவிழாவுக்காக மளிகை வாங்க போயிருக்கிறாருமா, கதிர் இன்னும் ஸ்கூல்ல இருந்து வரல என்ற வளர்மதி என்றும் போல நன்றி உணர்வோடு அவரை பார்த்தார். பின்னே இந்த குடும்பத்தில் தனக்காக பேசும் ஒரே ஜீவன் என்ற மரியாதை கலந்த பாசம் என்றுமே நீலா மீது வளருக்கு உண்டு. அதோடு தன் வாழ்வில் மறக்கவே முடியாத நிகழ்வால் மன அழுத்தம் அதிகரித்து பித்து பிடித்த நிலையில் இருந்த வளரை மீட்டெடுத்தவரல்லவா நீலா. அவர் இல்லை என்றால் இன்று அலரும் கதிரும் தாயற்ற பிள்ளைகளாய் இருந்திருப்பர். அடுத்தடுத்து வளர்மதியின் அன்னை, தங்கைகள் என அனைவரும் வந்து சேர வீடு களை கட்டியது. ஒரு புறம் பெரியவர்களின் மாநாடு, மறுபுறம் குழந்தைகளின் ஆர்ப்பரிப்பு, குதூகலம் என நிறைந்திருக்க மறுநாள் பொழுது அழகாய் புலர்ந்தது. அதிகாலையிலேயே எழுந்து வாசல் தெளித்து கோலமிட்டு அத்தை மற்றும் சித்திகளோடு கோலத்திற்கு வண்ணமிட்டு வீட்டு நிலைப்படியிலும் அத்தையின் வழிகாட்டுதல் படி கோலமிட்ட அலர்விழி குளித்து முடித்து வரவும் நீலவேணி சாம்பிராணியோடு தம்பி மகளை நெருங்கினார். அலர் தலையில் கட்டியிருந்த பூத்வாளையை அவிழ்த்து அவள் கூந்தலில் சாம்பிராணி புகையை நிரப்பி சூரிய ஒளியில் நிற்க வைத்து என்று சிறு சிறு செயல்களில் தனது அன்பை உணர்த்தி அவள் மனதை தந்தைக்கு பிறகு ஆக்கிரமித்த ஒருவர் உண்டு என்றால் அது நீலவேணி மட்டுமே. அன்னையை எப்போதும் ஏமாற்றுபவள் அத்தை வந்துவிட்டாள். அவர் முந்தானையே பிடித்து கொண்டு தெரிந்து அவர் சொல்படி செயல்படுவாள். ஏனோ அவளை அறியாமல் அவளுக்குள் நீலவேணி செய்யும் மாயம் இது. வளர்மதி அளித்த பெட்டியை திறந்து பார்த்தவள், என்னம்மா இது என்றிட, எனக்கு ஒன்றும் தெரியாது, நீயாச்சு உங்க அப்பாவாச்சு, எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு என்று கிளம்பி விட்டார். உடனே தந்தைக்கு அழைத்து, என்னப்பா இது, எனக்கு தான் தாவணி கட்ட தெரியாதுல்ல, ஏன்பா இதை வாங்கி வச்சிருக்கீங்க என்று செல்லமாக கடிந்திட, அம்ளோ அப்பாவோட ஆசைக்காகடா, திருவிழா வரைக்கும் போட்டுக்கோ எனவும் சினிங்கிக் கொண்டே சரி என்றவள் நீலாவை அழைக்க கைவேளையாக இருந்தவர், என்னடா செல்லம் என்றார். முதல்ல நீங்க மேலே வாங்க சொல்றேன் எனவும் கைகளை துடைத்தவாறே அலர் அறைக்கு செல்ல அங்கு இன்னும் உடைமாற்றாமல் நின்றிருந்தவளிடம், என்னடா செல்லம், பொங்க வைக்க நேரமாச்சு, இன்னும் தயாராகாமல் இருக்க? அவர் முன் தாவணியை ஆட்டியவள், பாருங்க, எனக்கு இது எப்படி கட்டணும்னே தெரியாது, இதைத்தான் போடணும்னு உங்கள் தம்பி ஒரே நச்சரிப்பு என்றாள். இப்போ என்ன, உனக்கு தாவணி கட்டிவிடணும் அவ்வளோதானே என்று அலருக்கு தாவணியை கட்டிவிட்டதோடு தலைவாரி தளர பின்னலிட்டு நெருக்கமாக கட்டிய மல்லிகை மொட்டுக்களை சூடி ஆடைக்கு பொருத்தமான அணிகலன்களை அணிவித்து இறுதியாக தம்பி மகளை நெட்டி முறித்தார் நீலவேணி.
திருவிழாவிற்கு என தன் தந்தை பிரத்யேகமாக எடுத்து வைத்திருந்த ஆகாய நீல வர்ண பாவாடை சட்டையும் ரோஜா வர்ண தாவணியும் அணிந்து தன் அத்தையின் கைவண்ணத்தில் பேரழகியாக ஜொலித்தாள் அலர். அத்தையின் கரம் கோர்த்து கதை அளந்தபடி வந்த அலர்விழியை கண்ட தாயம்மாள் அலரை அழைத்து உச்சி முகர்ந்து, "ஏ ராசாத்தி, எம்புட்டு அழகா இருக்கத்தா, ஆனா இம்புட்டு அழகையும் ஆலயம் பேரனுக்கு கொடுத்து வைக்கலையே" என்று பெருமூச்சொரியவும், "அம்மா" என்று குரல் உயர்த்திய நீலா பேச வேண்டாம் என்பதாய் செய்கை செய்தார். ஆனால் வளர்மதியோ மாமியாரை நோக்கி உணர்வுகள் அற்ற ஒரு வெற்று பார்வையை வீசியிருந்தார். அலருக்கோ பாட்டியின் பேச்சு முழுதாக விளங்கவில்லை. அவளை மேலும் சிந்திக்க விடாதவாறு நேரமாகிவிட்டது என்று நாதன் கூறவும் அனைவரும் கோவிலுக்கு கிளம்பினர். உச்சி வெயிலில் வியர்த்து வழிய அதை துடைத்தவாறே கால் கடுக்க தெருவில் நின்றிருந்த வெற்றி செல்வன் அலர் வீட்டின் மீது பார்வை வைத்தவாறே எழிலுக்கு அழைத்து, "படு பாவி, நான் அவளுக்கு அண்ணன்டா, என்ன போய் இப்படி ஒரு வேலை பார்க்க வைக்கிறியே, உருப்பிடுவியா?" என்று கேட்க, "உனக்கு நண்பனாக இருந்துட்டு அதுக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டேன் மச்சி" என்ற எழிலின் குரலில் ஏக்கத்திற்கும் எல்லல். "டேய், வெறி ஏத்தாத, வெயில் கொளுத்துது, முடியலடா, இன்னும் எவ்வளோ நேரம்தான் நிற்க? உன் தொங்கச்சி வெளியே வர வர." "இதெல்லாம் அநியாயம்டா, நான் இங்கே வந்து 2 மணி நேரம் ஆகுது, இன்னும் அம்முழு வரல, மனசாட்சி இல்லையாடா உனக்கு?" என்று வெற்றி புலம்ப, "ஏன் பக்கி திடீர்னு இந்த கேள்வி கேட்குற? மச்சான், சுத்தமாக வெயில் தாங்கலடா, நிழலுக்கு மரத்தடியில் நிற்கலாம்னா நைனா வேற வெளியில் உட்காந்துருக்காரு, அவர் கண்ணில் படாமல் நின்று வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன்." "அப்போது நான் வந்து உனக்கு கொடை பிடிக்கட்டா?" என்றான் அசராமல். "எதே? டேய், அப்படி எதுவும் வெள்ளங்கத்தை விலை கொடுத்து வாங்கிடாத, அப்புறம் மொத்தமாக அவர் எனக்கு பால் ஊற்றிடுவார், நானே பார்த்து சொல்கிறேன். ஆனால் இப்போ எதுக்கு நீ அமுழுவை பார்க்கணும்னு சொல்கிற? எனக்கு காரணம் சொல்லு" என்றான் பிடிவாதமாக. "கொய்யால, தினமும் ஆளை பார்க்க ஒரு கேள்வி கேட்காம என் வேலையை விட்டுட்டு வந்து நிற்கிறேன். நான் உன் தங்கச்சியை ஒரே ஒரு முறை நேரில் பார்க்க ஹெல்ப் பண்ண சொன்னால் கேள்வியா கேட்குற? இது சரிப்படாது. நான் இப்போவே செல்வி அப்பா கிட்ட பேசி" என்று ஆரம்பிக்கவுமே, "டேய் டேய் டேய், அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாத, உனக்கு புண்ணியமாக போகும்" என்று வெற்றி அலற, "அந்த பயம் இருக்கட்டும், ஆனால் நீ ரொம்ப கேள்வி கேட்குறியே, இது தப்பாச்சே" என்று எழில் ஆழ்ந்த குரலில் கேட்க, "டேய், சத்தியமா நான் கேள்வியே கேட்கல, ஆனால் இது மட்டும் நைனாவுக்கு தெரிஞ்சுது, என் சோழியை முடிச்சுட்டு தாண்டா மறு வேலை பார்ப்பாரு." இத்தோட 4 முறை வெளியே வந்து போயிட்டார். அவர் கண்ணில் படாமல் நிற்கிற என் கஷ்டம் புரியுதா இல்லையா உனக்கு? எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க? பேசாமல் என் மாமனார்கிட்ட ஒரு 10 நிமிஷம் அவர் பொண்ணை வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு வா. நீ சொல்லி மாட்டேன்னு சொல்லிடுவாரா என்ன? ஏன்டா, ஏன்? உன் கூட சுத்துறதாலேயே அப்பப்போ அந்த மனுஷன் என்னை ஒரு மார்க்கமாக பார்க்குறாரு, இதில் நான் போய் நின்னா சுத்தம். ஏன்டா உனக்கு இந்த கொலவெறி என்று வெற்றி எகிற, "நீ கவலைப்படாத மச்சான், எனக்காக உயிரே கொடுக்க போகிற, உன் பேரை மறக்காமல் என் பிள்ளைக்கு வைக்கிறேன்." "எதை? டேய், அப்போ என்னைய போட்டு தலவே முடிவு பண்ணிட்டியா? வேண்டாம் மச்சி, நிஜமாவே அவர் கண்ணில் பட்டேன், தொலைஞ்சேன். உனக்கு எது பேசுகிறதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நானே அமுழுக்கிட்ட சொல்கிறேன்" என்று பதறிய வெற்றியிடம், "சொன்னதை மட்டும் செய்டா என் வெண்ண" என்று எழில் அழைப்பை துண்டித்தான்.